أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்லாஹுடைய பெருங்கருபையால் புனிதமிக்க ரமதானின் 29வது அன்று நாம் இங்கு மிஷ்காத்து வகுப்பிலே அமர்ந்திருக்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு எல்லா வகையான அருளையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்வோம். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை இயற்கையாக எப்படி படைத்திருக்கிறான் என்றால், பாவம் செய்கிறவனாகவே அல்லாஹ் படைச்சிருக்கிறான். பாவம் செய்யக்கூடிய அடியானாகவே அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டால், பாவம் செய்கிறது என்பது யதார்த்தம், அது குற்றமில்லை. எதுவரைக்கு என்றால், அந்த பாவத்திலிருந்து அவன் தன்னை திருத்திக் கொள்ளுகிற பொழுது, அவன் தன்னை மாற்றிக்கொள்ளுகிற பொழுது யதார்த்தமாகி விடுகிறான் மனிதன். அந்த பாவத்திலேயே அவன் நீடித்திருக்கிற பொழுதுதான் பெரும் குற்றமாக பார்க்கப்படுகிறான். ஏனென்றால் மனிதனுடைய இயற்கை குணமே பாவம் செய்யக்கூடிய ஒரு குணம். இந்த புரிதல் நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்பந்தான் நம்ம பாவம் செய்கிறவங்களையெல்லாம் ஒரு விரோதமாக, குரோதமாக, தப்பானவனாக பார்க்குற கண்ணோட்டம் நம்மகிட்ட குறையும். அந்த பாவம் செய்கிறவங்க தங்களை மாற்றிக்கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அந்த அறிவுரையை நாம் கொடுக்க வேண்டும். அவர்களை குற்றவாளி என்ற அடிப்படையிலேயே ஒதுக்கி தள்ளிவிடக்கூடாது. அந்த பாவங்கள், அப்படியான சின்ன சின்ன பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இஸ்லாம் நிறைய வழிகாட்டலை தந்திருக்கிறது. இப்போ அதைத்தான் நம்ம தலைப்பாக எடுத்திருக்கிறோம். என்ன மாதிரி வழிகாட்டலை தந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமை யஅமல் சூஅன் அவ் யظلم நஃப்ஸஹு ثم يستغفر الله يجد الله غفورا رحيما. ومن يعمل سوءا, ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கிறான், அவ் யظلم நஃப்ஸஹு, அல்லது தனக்கு ஒரு அநீதம் செய்து கொள்கிறான், பாவம் செய்கிறான் அல்லது அநீதம் செய்து கொள்கிறான், அப்படியே இருந்தால் அவன் குற்றவாளி. அவன் என்ன செய்யறான்? சும்ம யஸ்தக்ஃபிரில்லாஹ, அல்லாஹ் கிட்ட அவன் மன்னிப்பு கேட்கிறான். எஜிதில்லாஹ, அல்லாஹுவை அவன் பெற்றுக்கொள்வான். கஃபூரர் ரஹீமா, கஃபூர்னு சொன்னாலும் முடிஞ்சு போச்சு. கஃபூர் பாவத்தை மன்னிப்பவன் அப்படின்றாலும் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் என்ன பண்றான்? கஃபூரர் ரஹீமா அப்படிங்கிற வார்த்தையை சொல்றான். அல்லாஹ் பாவத்தை மட்டும் மன்னிக்கிறது இல்லை, அவன்கிட்ட கருணையாகவும் இருக்கிறான். பாவம் செஞ்சவன் ஏன், ஆனா அவன் தன்னை திருத்திக் கொள்வதற்கு தௌபா செஞ்சுட்டான் பாருங்க. அதனால பாவத்தை மன்னிச்சுட்டாலும் பெரிய கருணை தானே, ரஹீமாவும் இருக்கிறான். சரிப்பா
மனுஷங்கிற ரீதியில் பாவம் செஞ்சா இப்போ மன்னிப்பு கேட்டுட்டா, இந்த உனக்கு மன்னிக்கவும் செஞ்சுட்டேன், உனக்கு அருளையும் கொடுக்குறேன். அப்போ அல்லாஹ் எவ்வளோ கருணையாக இறங்குறான். நம்ம செய்ய வேண்டிய வேலை மனுஷங்கிற ரீதியில் நமக்கிட்ட ஏற்படுகிற சிறு சிறு குற்றங்கள் சொல்கிறதெல்லாம் சிறு குற்றங்கள், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவங்களை தான் நீங்கள் பேசுகிறோம். அது பாவத்தை 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதுக்குள்ளே போகையில் இன்னொரு பகுதி இருக்குது, அதை வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த பகுதியை நம்ம பேசிக்கிறோம். அப்போ சின்ன சின்ன பாவங்கள் மனிதன்கிற ரீதியில் ஒரு மனுஷன்கிட்ட வருகிற பொழுது அல்லாஹ் கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவரை மன்னிப்பது மட்டுமல்ல, அவருக்கு அருளும் கொடுக்கிறான், ரஹமத்தும் செய்கிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், ஒல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், ஒரு மனிதன் மானக்கேடான காரியத்தில் ஈடுபட்டு விட்டான், அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அல்லது அவன் பிறருக்கு அநீதம் செய்யக்கூடிய காரியத்தை செய்து விட்டான், ذكرullah, அல்லாஹ் அவன் நினச்சி பார்க்குறான், அல்லாஹ் எவ்வளோ கருணை புரிந்தவன், நான் இப்படி பாவம் செஞ்சிட்டேனே அப்படின்னு நினச்சி பார்க்குறான். நினச்சி பார்த்துட்டு ஃபஸ்தக்ஃபிர் லி துனூபிஹிம், அவனுடைய பாவத்துக்காக வேண்டிய அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குறான். வமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ் கடைசியில் அந்த வசனத்தை முடிக்கும் போது யாரு அல்லாஹ்வை தவிர வேறு யாரு பாவத்தை மன்னிப்பவன் யார் இருக்கிறா அப்படிங்கிறான். அல்லாஹ் ஊக்கம் கொடுக்குறான், நீ பாவம் செஞ்சிட்டா நீ என்னிடத்துல மன்னிப்பு கேளு. சரி, பாவத்தை சிறு சிறு பாவம் மன்னிக்கிறதுக்கு இஸ்லாம் நிறைய வழிகளை சொல்லுது. நம்மளும் சில நேரங்களில் அதை செய்கிறோம். இப்படி ஒரு கவனத்தோடு செய்யுங்க, நம்முடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட்டணும். சின்ன பாவங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் விஷயம், தொழுகையின் 5 நேரம் தொழுகையின் மூலமாக அல்லாஹ் சிறு சிறு பாவங்களை மன்னிக்கிறான். தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்குது, நான் தொழுகணும், தொழுகாட்ட அல்லாஹ்ட்ட விசாரணை இருக்குது. ஒரு மனுஷன்ட்ட முதலாக கேட்கப்படுகிற கேள்வி அவ்வளவு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலா, முதலாக ஒரு மனுஷன்ட்ட கேட்கப்படுகிற கேள்வி தொழுகையை பற்றி. அது சரியாக இருந்துச்சுன்னா ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவன் திட்டமாக உறுதியாக அவன் வெற்றி பெற்று விட்டான். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். ஆனால் இந்த கடமையாக்கப்பட்ட தொழுகையில் நமக்கு கிடைக்கிற இன்னொரு பயன் என்ன தெரியுமா? சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். தொழுகை கடமை, தொழுகிறதுக்கு உண்டான நன்மைகள் போக சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்ட்ட இப்படி கேட்குறாங்க, அரஐத்தும் லவ் அன்ன நஹரன் பிபாபி அஹதிக்கும், உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி, நமக்கெல்லாம் கேள்விப்பட்ட ஹதீஸ், நம்முடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு நதி ஓடுகிறது என்று இருக்குமானால், ஒரு மனிதன் யக்தஸிலு ஃபீஹி குல்ல யௌமின் ஹம்ஸன், 5 தடவை அந்த நதியில் ஒரு மனிதன் குளிக்கிறான். வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ஆறு ஓடுகிறது, அதில் 5 நேரம் ஒரு மனுஷன் குளிக்கிறான். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மா தகுலு தாலிக யபுகா மின் தரணிஹி வசகுன் அவ் கமக்கல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அவனுடைய மேனியில் அழுக்கு தரிபடுமான்னு கேட்டான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு எப்படி ஒரு உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறான். அவனுடைய மேனியில் அழுக்கு தரிபடுமான்னு கேட்டான். சஹாபாக்கள் ஆச்சரியமாக சொன்னாங்க, அது எப்படி யார சொல்லலாம், ஒரு நாளைக்கு 5 முறை ஒரு மனுஷன் தன்னுடைய வீட்டு வாசல்கிட்ட இருக்கிற நதியில் குளிக்கிறான், எங்கேயாவது கொஞ்சம் தூரமாக போனாலும் அழுக்கு ஒட்டிக்கிறன்னு சொல்லலாம். இது ஒன்றுமே வாய்ப்பே இல்லையே, அப்படியே குளிச்சுட்டு வர்றான் 5 நேரம், எப்படி அழுக்கு ஒட்டும் யார சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மிஸ்லு ஸலாத்தில் ஹம்ஸ், இப்படித்தான் 5 நேர தொழுகையும் இப்படித்தான். நீ 5 நேரம் தொழுகைக்கு போயிட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னுடைய சிறு பாவங்களை மன்னித்து விடுகிறான். தொழுகைக்குண்டான கூலி ஒன்று இருக்குதே, அதை தாண்டி உள்ளதை சொல்கிறேன். கடமை தொழுகிறோம், அடுத்து தொழுகையில் ஜமாத்தா தொழுதா உண்டான நன்மை, மதர் சஃபுல் அடினா நன்மை, இதையெல்லாம் தாண்டி விசேஷமாக அல்லாஹ் உங்களுடைய சிறு பாவத்தை மன்னிக்கலாம். இப்போ லோஹரை தொழுதுட்டோம், மாஷா அல்லா தபாரக் அல்லா, நம்ம காலையில் ஏதாவது சிறுபாவம் செஞ்சால் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். இப்படி ஒவ்வொரு வக்துக்கும் அல்லாஹ் இப்படி செய்கிறான், சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த மாதிரி மனுஷன் பாவம் செய்யக்கூடியவன், நம்ம நினைக்கலாம் அல்லாஹ் மனுஷனை பாவம் செய்கிறவனா படைச்சிட்டான், அது அல்லாஹ் பக்கம் ஏற்பட்ட நவுதுபில்லா கோளாறு அல்லவா அப்படின்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அப்படி புரிஞ்சால் ஈமான் போயிடும். அல்லாஹ் அப்படி மனுஷனை உருவாக்கிட்டு அதுக்கு பரிகாரத்தையும் வச்சிருக்கிறான். நீ 5 நேரம் சரியா தொழுதுருப்பா, உன்னுடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இது ஒன்று. அதே போன்று ரமதான்,
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ஒரு மனிதர் ரமதானுடைய காலத்துல ஒரு நோன்பு நோற்றால் ஈமானன் வஹ்திஸாபன், கூலி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு ஈமானோடு அவன் நோன்பு நோற்றால் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவனுடைய முன் சென்ற சிறுபாவத்தை அல்லாஹ் மன்னிச்சான். நோன்பு நம்ம ஏன் வச்சிருக்கிறோம்? சிறுபாவம் மன்னிக்கப்பட்டா வச்சுக்கிறோம்? இல்ல, அல்லாஹ் கடமையாக்கிட்டான், அதனால வச்சிருக்கிறோம். அந்த கடமையில் இருந்து நீங்குவதற்கு நம்ம நோன்பை வச்சிருக்கிறோம். தக்குவா கிடைக்குங்கிற தத்துவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்க, அதுக்காண்டி வச்சிருக்கிறோம். ஆனா அதை தாண்டி அல்லாஹ் கொடுக்குற இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? நம்முடைய சிறுபாவங்கள், முன் சென்ற சிறுபாவத்தை மன்னிக்கிறோம். அதுதான் சொன்னாங்க, ரமதான் ஈலா ரமதான், ஒரு ரமதான்ல இருந்து இன்னொரு ரமதான் கஃபாரத்துன் மா பைனஹுமா, ரெண்டுக்கு மத்தியில அல்லாஹ் ஒரு பரிகாரமாக வைத்திருக்கிறான். அப்போ கடந்த ஆண்டிலிருந்து நோன்பு முடிச்சதிலிருந்து இந்த நோன்பு வரைக்கும் ஒரு ஆண்டு காலத்தில் 11 மாசத்துல நாம் 10 மாசத்துல நாம் ஏதாவது குற்றம் செஞ்சா அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த சிறு குற்றங்களை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ரமதானுடைய நோன்பு வைக்கிற பொழுது அல்லாஹ் அந்த சிறு குற்றத்தை மன்னித்து விடுகிறான். அப்போ இப்படியான ஒரு சலுகையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறான். அதே போன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன்காம லைலத்துல் கத்ர், ஒரு மனிதன் இரவு லைலத்துல் கத்ருடைய நாளிலே நின்று வணங்கினால், அல்லது இன்னொரு ரிவாயத்தில் மன்காம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன், ரமதானுடைய மாதத்தில் நின்று வணங்கினால் கூலி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு வணங்கினால் அவனுடைய சிறுபாவங்களும் மன்னிக்கப்படும். அப்போ சுத்தி வளைச்சு நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற எத்தனையோ செயல்களை, இபாதத்துக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு விதியாக்கி இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கட்டளையாக இட்டிருக்கிறான். அப்போ நோன்பு நாள் பாவம் மன்னிக்கப்படுகிறது, சிறு பாவங்கள். ரமதானுடைய தொழுகையால் மன்னிக்கப்படுது. குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய நாளில் ஒத்தப்பட நாளில் நம்ம தொழுகிறதால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 5 நேரம் தொழுவதால் மன்னிக்கப்படுகிறது. இப்படி சிறு பாவங்கள் மன்னிக்கிறதுக்கு ஏராளமான இபாதத்துகளை இஸ்லாம் சொல்லி தருது. அடுத்து ஒது, தொழுகையில் எப்படி இருக்க ஒது செய்கிறமே அதுல கிடைக்கக்கூடிய நன்மையை பாருங்க. அதுல என்னென்ன பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு உறுப்பாக சொன்னார். ஒவ்வொரு உறுப்பும் பாவம் செய்கிறது. நம் மனுஷனுடைய நிலை என்ன தெரியுமா? ஒவ்வொரு உறுப்பும் பாவம் செய்கிறது. கண்ணு பாவம் செய்கிறது, காது அதுக்கு தகுதியான அடிப்படையில பாவம் செய்கிறது, வாய் அதுக்கு தகுதியான அடிப்படையில, இன்னும் சொல்லப்போனா வாய் தான் அதிகமா பாவம் செய்யுது, காலு பாவம் செய்யுது, கை பாவம் செய்யுது, உன்னுடைய எல்லா உறுப்புகளும் பாவம் செய்கிறது. இது மனுஷனுடைய இயல்பு. கண்ணு தப்பானதை பார்த்து பார்த்து கண்ணு செய்கிற பாவம், காது தப்பானதை கேட்டு கேட்டு காது செய்கிற பாவம், நாக்கு தப்பானதை பேசி பேசி நாக்கு செய்கிற பாவம், கை கால் என்று இப்படி எல்லா உறுப்புகளும் பாவம். இப்ப இதுக்கு என்ன பரிகாரம்? இந்த சிறு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு என்ன வழி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஓதுவை சொல்றாங்க. அதனாலதான் இஸ்பாகுல் ஓது ரொம்ப முக்கியமானது. ஜமாத்து நடக்குதுங்கிறதுக்காண்டி அறகுறையா ஒது செஞ்சுட்டு வந்தா இப்ப சொல்ல போற நன்மை கிடைக்காது. இது முதல் விஷயம். எப்படி செய்யணுமா? இஸ்பாகுல் ஓது ஹதீஸ்ல அப்படியே வருது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா தவல்லா அல் அப்துல் முஃமின், ஒரு மூமினான அடியார் ஒது செய்கிறார். அந்த ஒது எப்படி இருக்குன்னா பரிபூர்ணமான, இஸ்பாகனா பரிபூர்ணமான ஒதுவாக இருக்கிறது. அறகுறையா இல்லை, இங்கிற விட்டு அங்கிற விட்டு அவசர கதியில ஒது செஞ்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியெல்லாம் விட்டுருவாங்க. கவனக்குறைவாக மூக்குக்கு கீழே இந்த அடிப்பகுதி பெரும்பகுதி கவனக்குறைவாக விடப்படும். அதே மாதிரி காலில் அந்த மடிப்பு பகுதிகள் கவனக்குறைவாக விடப்படும். அதனால தான் ரசூலுல்லாஹ் இஸ்பாகல் ஓதுன்னா, சும்மா ஒது செய்யறது இல்லை, பரிபூர்ணமாக ஒரு மனுஷன் ஒது செய்கிறார் சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபத்த மதுமத, வாய் கொப்பளிக்கிற பொழுது, ஹரஜத்துல் ஹதாயா மின் ஃபீஹி, அவர் வாயால செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடறான். ஒது செய்யும் போது வாய் கொப்பளிக்கிற பொழுது. அப்போ நீங்க நம்ம ஒது செய்யும் போது இதை நினைச்சுக்கிட்டு நீங்க ஒது செஞ்சா அந்த இபாதத்தை ரசனையோடு செய்யலாம். என்னுடைய வாயை கொப்பளிக்கிற பொழுது அல்லாஹ்வே எவ்வளவு பெரிய கருணை வச்சிருக்கிறா. வாயை கொப்பளிக்கிற பொழுது வாயால செய்த சிறுபாவங்கள்லாம் மன்னிச்சு. வாயை கொப்பளிக்கிறதுல 2 வகையான பயம். ஒன்று ஒது செய்யறதுக்காண்டி வாயை கொப்பளிக்கிற, அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். 2வது வாயில உள்ள அழுக்குகள்லாம் போயிடும், துனியாவுடைய பயன். என்னுடைய வாய் சுத்தமாகுது.
இப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல இதையும் சேர்த்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ வாயை கொப்பளிக்கப்படுது வாயால செய்த சிறுபாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். வாயால என்னென்ன செஞ்சிருப்போம் நினைச்சு பார்க்க முடிகிறதா? முழிச்சிட்டு வாயை திறந்தாலே பாவம் தானே செய்கிறோம். கெட்ட வார்த்தை பேசுகிறோம், அடுத்தவங்கள பற்றி பேசுகிறோம், ஒருத்தனை அங்கிட்டு விட்டுட்டு பின்னாடி நின்று பேசுகிறோம். நடக்குதா இல்லையா? குடும்பங்களில் பேசுகிறோம். இது பெண்களும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பெண்கள் சொல்ல தேவையில்லை. 4 பெண் ஒன்றா கூடிட்டா அந்த நல்ல வாயு கூட அது மோசமாக போயிடுது. யாரோ ஒத்தி பேசுகிறா, இவ அதுக்கு பதில் சொல்கிறா, முடிஞ்சு போச்சு. அப்போ இப்படி அப்போ நீங்கள் உதவி செய்கிற பொழுது வாய் கொப்பளிக்கிறீங்களே, அப்போ வாய்க்கு ஒழுங்கான முறையாக உதவி செய்கிற பொழுது, வாயை கொப்பளிக்கிற பொழுது வாயு வழியாக நீ செய்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படு. சிறு பாவங்களை எல்லாம் மன்னிச்சாராம். அதோட உடையில மூக்குக்கு இப்போ நீங்க வாய்க்கு வாயு கொப்பளிச்சிட்டீங்க, பாவம் மன்னிக்கப்படு. நாசுக்கு தண்ணீர் செலுத்துகிற பொழுது மூக்கெல்லாம் சுத்தம் பண்ணுவோம்ல, அதனால என்ன, அதுலயும் பாவம் மன்னிக்கப்படுது. மூக்கு சுத்தமாகிறதுங்கிறது மட்டும்தான் நம்ம நினைச்சோம். ஒது செய்யும் போது மூக்கை சுத்தம் பண்ணணும், பண்ணாதான் ஒது சேரும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அதுதான் உண்மை. அது மட்டும் இல்ல, 2வது பயன் என்ன, மூக்குல உள்ள அழுக்கு அதெல்லாம் போயிடும், மூக்குல தூசி பட்டிருக்கோம் அதெல்லாம் போயிடும், அப்படித்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அதை தாண்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹரஜத் ஹதாயா மின் அன்ஃபிஹி, மூக்கில் இருக்கிற பாவம் போயிடும். இமாம்கள் அதுக்கு விளக்க எழுதுறாங்க. மூக்குல என்ன பாவம் செய்வான்? வாயால சரி ஏதாவது தப்பா பேச, மூக்குல என்ன பாவம் செய்வான்? பல நேரங்களில் தப்பானதை நுகருகிறான். நீ தப்பானதை நுகர்ந்திருந்தால், நம்மள அறியாமலே தப்பானவைகள் நுகரப்படுகிறது, ஹராமானவைகள் நுகரப்படுகிறது. அப்படி அல்லது இன்னும் கொஞ்சம் கொச்சையாக சொல்ல வேண்டுமானால், ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் ஒரு பெண்ணை முத்தம் கொடுத்துட்டேன், மோந்துட்டேன், நம்ம ஊர் பாஷையில் சொல்லுவோம், ஒரு பெண்ணை மோந்துட்டேன், அப்படி என்ன பரிகாரம்னா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதி செஞ்சுட்டேன்றக்கா அது தொழு, அல்ல பாவத்தை மன்னிச்சிரும் அப்படின்ட்டான். இது சலுகைன்னு நினைச்சுக்கிற கூடாது. யதார்த்தமாக நடந்துட்ட உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது. சில பேர் இப்படி நினைச்சிடக்கூடாது, ஓ இது நல்ல வசதியா இருக்குதே, அப்போ முத்தம் கொடுக்க பெரியவங்கலாம் இருக்கிறாங்க, மோக்க வேண்டியது 2 ரகாத் தொழுவுறது அப்படின்னு அப்படி தப்பா புரிஞ்சுக்கிறக்கூடாது. ஹதீஸுகளை நிறைய நேரங்களில் நம்ம தப்பாவே புரிஞ்சிடறோம், வழிகிட்டு போகக்கூடிய வழியை உண்டாக்கிறோம். இதுதான் வழி இருக்குதுப்பா, லேசான வழி இருக்குது, அப்படி புரிகிறது இல்லை. அந்த மனுஷன் யதார்த்தமாக தன்னுடைய காமத்தை அடக்க முடியாத வேறு வழியே இல்லை, இளைஞராக இருக்கிற ஒரு சூழலில் ஷைத்தானுடைய மிகைப்புக்கு ஆளாக்கப்பட்டு அவர் முத்தம் கொடுத்த பிறகு நினைக்கிறார் தான் செய்தது பெரும் குற்றம் என்று நினைக்கிறார். இந்த முத்தம் கொடுத்து 2 ரகாத் தொழுவோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அப்படியா நினைக்கிறான்? பெருங்குற்றம் நினைச்சானா அவன் செஞ்சிருப்பானா? முதல்ல இவன் என்ன நினைக்கிறான்னு பெருங்குற்றமாக இவர் நினைக்கிறார். இப்படி செஞ்சிட்டமே என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வர்றாரு, யாருக்கும் தெரியாது, இவர் சொல்லட்ட ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியாது, அல்லாஹ் அறிவை கொடுத்தாலே தவிர. அப்ப ரசூலுல்லாஹ் இவரே வந்து சொல்றார், யார சொல்லலாம், நான் இப்படி பண்ணேன். நிறைய பேர் செஞ்ச குற்றத்தையே சொல்ல மாட்டான், விசாரிச்சாலே சொல்ல மாட்டான். ஆனா நீ இப்படி செஞ்சாடா, கடைசி வரைக்கும் இல்லை, அஸ்தக்ஃபிருல்லாஹ்மா. அப்படி இல்லை, இந்த சஹாபி அப்படி இல்லை. அப்ப புரிஞ்சுக்கிறங்க, வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறங்க, தப்பா புரிஞ்சுக்கிறா, ஹதீஸுகளை தப்பா அணுகிறாதீங்க. அப்போ அவருக்கு வேறு வழியே இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் சொல்லி பரிகாரம் தேடிடுவோம், என்னமோ நடந்து போச்சு அப்படின்னு போய் பரிகாரம் தான். அல்லாஹ் இப்படிப்பட்ட பாவம் செய்யறவத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். பாவம் செஞ்சுட்டு மங்குடி மாதிரி உட்கார்ந்து தான் பாவமே செய்ய வேண்டும் கல்லா சாரிக்கிறான் பாருங்க, அவன் தான் பெரிய திருடன், அவன் தான் பெரிய அயோக்கியன், அவன் தான் பெரும் பாவி. அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இவன் பாவம் செய்யாத மாதிரி இருக்கிறான, வேஷம் போடுறான. இங்க அப்படி அல்ல, இந்த சஹாபி பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் சொல்றார், எனக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா, யார சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது என்ன ஆதாரம்? அகிமுஸ்ஸலா லிதரஃபைன் நஹார் ஸலஃப மினல் லைல் இன்னல் ஹஸனாத் யுذஹிபுன ஸய்யாத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்துட்டான். நீ நன்மை செய்கிற பொழுது செய்திட்ட குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது. இன்னல் ஹஸனாத் யுذஹிபுன ஸய்யாத், ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். அதனால 2 ரகாத் தொழு என்று சொல்றான். அப்போ மூக்கால் நுகர்ற
குற்றங்கள், ஏதாவது அப்படி தப்பா நுகர்ந்து விட்டாலோ, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்பட்டு விட்டால் மூக்கை நீங்கள் சுத்தம் செய்கிற பொழுது ஹரஜத்தில் ஹதாயா மின் அன்ஃபிஹி, மூக்கின் மூலமாக செய்யப்பட்ட குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒதுவுக்குள்ள இவ்வளவு தத்துவங்களா? ஒதுவுக்குள்ள இவ்வளவு பெரிய சலுகைகளா? ஒதுவுக்குள்ள அல்லாஹ் இவ்வளவு பெரிய கருணை வச்சிருக்கிறான். நம்ம நினைக்கிறோம், எடா போய் எந்திரிச்சு அதிகாலையில உட்கார்ந்து ஒது செஞ்சுட்டு கொஞ்சம் சிரமமா இருக்கு, ஒது இல்லாம தொழுகிற மாதிரி அப்படியே படுக்கையில இருந்து எந்திரிச்சு அப்படியே தொழுதுட்டு அப்படியே தூக்கம் கலையாமையே படுத்துக்கலாமே. ஒதுவுக்குள்ள இவ்வளவு தத்துவங்கள் இருக்கிறது. அடுத்து பாருங்க, ஒய்தா கசல ஒஜிஹு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முகத்தை கழுகிற பொழுது ஹரஜத்துல் ஹதாயா மின் ஒஜிஹி, அவருடைய முகத்தால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர் அதனால என்னென்ன பாவங்கள் செய்திருப்பாரோ, முகம் என்று வருகிற பொழுது உலமாக்கள் சொல்றாங்க, இதுல இன்னொரு சலுகை அல்லாஹ் கொடுக்குறான். முகம் என்று சொல்லிட்டாலே கண்ணை தனியா கழட்டி வச்சுட்டு மூக்கை தனியா அறுத்து வச்சுட்டு பார்க்கப்படுகிற ஒன்றா? முகம் என்று சொன்னாலே அதுல வாயிலிருந்து மூக்கிலிருந்து எல்லாமே, கண்ணிலிருந்து எல்லாமே உள்ளடங்கியது. இப்ப முகத்தில் செஞ்ச பாவம் வருகிற பொழுது கண்ணால செஞ்ச பாவம், மூக்கால் செஞ்ச பாவம், வாயால் செஞ்ச பாவம், எல்லா பாவம் அதுல அடிபட்டு போகுது. ஏற்கனவே தனித்தனியா வேற சொல்லிட்டாங்க, வாய்க்கு பிடிக்கும் வாயால், மூக்குக்கு தண்ணீர் செலுத்தும் மூக்குடைய பாவம் அப்படின்னு சொன்ன ரசூலுல்லாஹ் முகத்தை கழுகிற பொழுது எல்லாம் சேர்ந்து போகுது. அவன் பாருங்க, 100 நாளா 100 பிரகாசத்துக்கு மேல் பிரகாசம். பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான் தனித்தனியா, மொத்தமா முகத்தை கழுவும்போது இன்னும் மீண்டும் மன்னிக்கிறான். எவ்வளவு கருணையை வச்சிருக்கிறான். இதை ரசிச்சு இந்த உதவை செஞ்சு பாருங்க, அப்ப நமக்கு அதனுடைய இன்பத்தை கண்டிப்பாக புரிய விடும். அதனாலதான் குளிர்காலத்தில் ஒது செய்தல் அப்படின்ட்டு ஒரு நிலைய சஹாபாக்கள் பெருசா எடுத்துக்கிறவாங்க. அது பெரிய ஒரு தியாகம். அதுக்கு அந்த 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 கஷ்டத்தை எப்படி அவர்களால் சமாளிக்க முடிஞ்சிச்சு. நமக்கு லேசா குளிர்காலத்துல ஒதுச்சியவே யோசிக்க வேண்டிய, தண்ணியை தொட்டு வைக்க வேண்டி இருக்குது, அல்லது சுடு தண்ணி தேவைப்படுகிறது. அங்க உள்ள குளிரை எப்படி சமாளிச்சார்கள்? அந்த கஷ்டத்தை இதுல இவ்வளவு நன்மை கிடைக்குதுங்கிற இன்பத்தை உணர்கிற பொழுது அது கஷ்டமா தெரியாது. எப்படி வாயை கொப்பளிக்கிற பொழுது என்னுடைய வாயினுடைய பாவம் மன்னிக்க, அதை மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற பொழுது அந்த ஒதுவ செய்கிற பொழுது குளிரால் ஏற்படுகிற கடுமையின் கஷ்டம் தெரியாது. இப்படித்தான் ரசிச்சு செஞ்சாங்க. சரி, அடுத்து பாருங்க, அதுலயே சொல்றாங்க, ஹத்தா தஹ்ருஜ மின் தஹ்தி அஷ்ஃபாரி ஐனைஹி அப்படின்னாங்க. முகத்தை கழுகிற பொழுது கண்ணின் ரோமத்தின் இமை, அஷ்ஃபார்னா இந்த முடி இருக்கு பாருங்க, முடி முளைக்கிற இடம், 50 ஷார்ங்கிறாங்க, அதான் அஷ்ஃபார். அப்போ இந்த கண்ணுடைய இமை, இமை தானே சொல்றோம், இமையின் ரோமம், அதுல ஒட்டிக்கிட்டு இருக்கிற பாவம் வரைக்கும் அல்லாஹ் மன்னிச்சாராம். எந்த அளவுக்கு நுணுக்கமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் தஹ்தி அஷ்ஃபார்னாங்க. இதனுடைய இமையினுடைய ரோமத்தில் ஒட்டி இருக்கிற பாவத்தையும் அல்லாஹ் வலிச்சு தொடச்சு எடுத்தார். நீ ஒது செஞ்சுட்டு வரும்போது உன்னுடைய குற்றங்கள் முழுசா, உறுப்பில் உள்ள குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவனாக வருகிறான். இவ்வளவு தத்துவங்களா? சுப்ஹானல்லாஹ். வைதா கஸல யதைஹி, கையை கழுகிற பொழுது ஹரஜத் ஹதாய மின் யதைஹி அத்தா தஹ்ருஜு மின் தஹ்தி அல்ஃபாரி யதைஹி. கையை கழுகும் போது இந்த நகத்தினுடைய நுனிப்பகுதியில் உள்ள பாவத்தை கூட அப்படி தண்ணி சொட்டுன்னு விடும்போது பாவம் சேர்ந்து கரைந்து போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால் செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒய்தா மஸஹ பிரஸிஹி, தலைக்கு மஸஹ செய்கிற பொழுது ஹரஜத் ஹதாயா மின் ரஸிஹி, அவருடைய தலையில உள்ள பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. சரி, கடைசியாக காது, காலு. காலுக்கு நீ காலை கழுகிற பொழுது காலுடைய விரலில் அதுல இருக்கிற நக நுனியின் பகுதியில் ஒட்டி கொண்டிருக்கிற பாவம் போயிடும். ஏன் அதை அவ்வளவு அழுத்தமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, அப்படின்னா அதுக்கு மேல உள்ள பகுதி எல்லாமே கரைஞ்சு போகுது, நகத்துல ஒட்டிட்டு இருக்க பாவம் போயிரு. அப்படி ஒரு பாவம் இருக்குமானால், சுப்ஹானல்லாஹ், ஒரு உது மூலமாக நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களும் மன்னிக்கும். அதுக்கு பிறகு சொல்றாங்க, தும்மக்கான மஷியுஹு இலல் மஸ்ஜித், அப்புறம் அவர் நடந்து பள்ளிவாசலுக்கு வர்றது, இதெல்லாம் வீட்டில் ஒது செய்யும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும். வீட்டில் ஒது செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் நடந்து வருகிற பொழுது
ஒவ்வொரு 8க்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூலி வச்சு. ஒரு காலத்துல மஸ்ஜித் நபவியை சுற்றி கொஞ்சம் வீடு தான் இருந்துச்சு. நிறைய பேருடைய வீடு அங்க உள்ள வேற வேற பகுதிகளில் இருந்துச்சு, தூரமான பகுதிகளில் இருந்துச்சு. மதீனாவுடைய உயர பகுதியில் அப்படியெல்லாம் இருந்தது. அப்போ சஹாபாக்கள் நிறைய பேர் பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே வீடு இருக்கட்டும்னு வீட்டை காலி பண்ணிட்டு மஸ்ஜித் நபவி பக்கத்திலே வீட்டை கட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. சஹாபாக்களுடைய இந்த செயல் ரசூலுல்லாஹ் 1-2 சஹாபாக்கள் செய்யும்போது ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சிருச்சு. என்னன்னு கேட்டாங்க. இல்லை, பள்ளிவாசல் பக்கத்துல இருந்தால் நல்லா இருக்குமே, அல்லாஹ் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குமே, நாங்கள் தொழுகைக்கு எல்லாத்துக்கும் வர்றதுக்கு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை அலா மக்கானிக்கும், உங்க இடங்கள்லயே இருங்க, உங்களுக்கு தூரத்தில் இருக்கான பெரிய நன்மை இருக்கிறது. ஒவ்வொரு 8ற்கும் ஒரு நன்மை. ஒரு 8 வைக்கும் போது ஒரு நன்மை எழுதப்படுகிறது, இன்னொரு பாவம் அளிக்கப்படுகிறது. அது தேவையா உங்களுக்கு, அல்லது பக்கத்தில் வர போறீங்களா? இது தேவையா, அது வேணுமா? அப்பதான் பக்கத்தில் இருக்கிற சில சஹாபாக்கள் நம்ம வீடு கொஞ்சம் தூரமா இருந்தா நல்லா இருந்திருக்குமே நினைச்சோம். சுப்ஹானல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ ஒது செஞ்சுட்டா உன்னுடைய சிறு பாவங்கள் எல்லாம் ஒவ்வொரு உறுப்பா அணுவா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடறான். அதுக்கு பிறகு ஒக்கான மஷீஹு இலல் மஸ்ஜித், அவர் தொழுகைக்காக வேண்டிய பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது அந்த 8க்கும் அல்லாஹ் அங்க மன்னிப்பை கொடுக்கிறோம். இப்போ நம்ம 8 வச்சு பள்ளிவாசலுக்குள்ள வர கடையில் ஜமாத்து முடிஞ்சு போவோம். அப்படித்தானே? ஒவ்வொருத்தரும் அங்க நண்பர்களை பார்த்து பேசிட்டு வரும்போது லொஹருக்கு வந்து அசலுக்கு தான் வந்து ஜமாத்தை பிடிக்க முடியும். ஏன்னா நடந்து போறவருடைய அவசரத்தை இன்னொருத்தர் புரியுறது இல்லை. நம்மளோட மக்களுடைய யதார்த்தத்தை சொல்றேன். அவரு போறாரு, அவருடைய அவசரம் இவருக்கு தெரியறது இல்லை. இவர் மட்டும் என்ன நினைக்கிறாருன்னா, நான் ஃப்ரீயா இருக்கிறானே அப்படிங்கிறது மட்டும்தான் நினைக்கிறார். இது உங்களுக்கு மிகப்பெரிய தப்பு. அவர் ஃப்ரீயா இருக்கான்னு தெரியுமா, என்ன அவசரத்தில் இருக்கிறாரோ நமக்கு தெரியாது. நான் ஃப்ரீயா இருக்கிறங்கிறதுக்காண்டி அவர்கிட்ட பேச்சு கொடுத்து அவரை நிப்பாட்டி வச்சு பண்ணி அவருடைய நேரத்தை நான் திருடுறேன்னு, அது அமானிதம், அவருடைய அமானிதத்தை எடுக்கிற மாதிரி ஆயிருமில்ல. அதனால இதுலையும் கொஞ்சம் கவனமா இருங்க. நம்மகிட்ட அந்த அந்த கவனக்குறவும் வந்துடுது. முதல்ல விட்ட கேட்கணும், கொஞ்சம் பேச நினைக்கிறேன், ஃப்ரீன்னா வாங்க, நடந்துட்டே பேசிட்டு போவோம். அவன் நடக்க மாட்டான். நம்ம நிப்பாட்டி வச்சு பேசி எல்லாம் முடிச்சு அப்புறம் அவருக்கா சோர்வு ஏற்பட்டு அல்லது அவருடைய பேச்சு முடிஞ்சிச்சின்னு வருகிற பொழுதுதான் இவரை விடுவாராம். இது அநீதமா இருக்குதா இல்லையா? இது எல்லாத்துக்கும் எனக்கும் சேர்த்து சொல்றேன். நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, நமக்கு இல்லை, எனக்கு சேர்த்த, நானும் அடுத்தவர்களுடைய நேரத்தை தெரியாம எடுத்துடக்கூடாது. அப்போ அதனாலேயே நிறைய பேர் நடந்து வர்றது யோசிக்கிறார், வந்து தேவையா நடந்து வந்தா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடத்தை கண்டிப்பா நம்ம யாருக்கும் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத இங்க பதிவு செஞ்சுக்கிறேன். சரி, அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ ஒதுவ சொல்லிட்டோம். அடுத்து ஒரு முறை சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. என்ன கேட்குறாங்க? அல அதுல்லுக்கும் அலமா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா. தோழர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா உங்களுடைய பாவங்கள் அப்படி அழிந்து போறதுக்கு? அது சொன்ன வார்த்தையை பாரு, அழிந்து பாவம் மொத்தத்துல வலிச்சு தொடச்சி பரிசுத்தப்படுத்தக்கூடிய பாவத்தை அழிக்கிற ஒரு செயலை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? ஹதாயாண்டாங்க. ஹதாண்ட பாவம், ஹதாயா பாவங்கள் அப்படிங்கிறாங்க, பன்மையா சொல்றாங்க. உங்களுடைய பாவங்கள்லாம் அழிஞ்சு போகிற ஒரு காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அதோட நிறுத்தல. அடுத்து கேட்டாங்க, தரஜாத், உங்களுக்கு தரஜாங்க இல்ல, தரஜாத் அந்தஸ்துகள் உயரக்கூடிய ஒரு தத்துவத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? பாவமும் அழிஞ்சு நம்முடைய அந்தஸ்து தரஜாத்துன்னு எங்கெல்லாம் வருதோ புரிஞ்சுக்கிறங்க, மறுமையினுடைய பாக்கியத்தை இங்க சொல்லப்படும். துனியாவில் அந்தஸ்து உயர்றது அப்படின்னு அர்த்தம் இல்லை. நம்ம இருக்கிற சின்ன பதவியில இருக்கிறோம், துனியாவில் பெரிய பதவி நிறைய சம்பளம் கிடைக்கும், அப்படி அல்ல. தரஜாத்துன்னு ஹதீஸ்ல வர்றதெல்லாம் ஆகிரத்துல சொர்க்கத்துல உயர்வு கிடைக்குதுன்னு அர்த்தம். உன்னுடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிற ஒரு அற்புதமான விஷயத்தை அறிவிக்கட்டுமான்னு சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? துடிச்சு போனாங்க. காலு பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்களேன், அதுதானே எங்களுடைய லட்சியம், அதுக்காகத்தானே உங்களை சுத்தி. அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு
அவங்கள பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? எனக்கு ஒரு சிறிய உயிர் வாழ்வதற்கு சிறிய கவல உணவு கிடைச்சால் போதும், ஒரு துண்டு பேரிச்சம்பழத்தின் ஒரு பகுதி கிடைத்தால் போதும். யமன் தேசத்திலிருந்து வந்த மனுஷன் அபூ ஹுரைரா, நல்லா உழைச்சிக்கிட்டு இருந்த மனுஷன் தான். இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டு ரசூலுல்லாவுடைய ஒரு செய்தி அவர்கள் அப்படியே புரட்டி எடுத்து விட்டது. உயிர் வாழ்வதற்கு கொஞ்சம் உணவு கிடைச்சா போதும், ரசூலுல்லாவோடயே இருந்து ஹதீசுகளை ரிவாயத்து பண்றதுதான் அவருடைய வேலை, ஹதீசுகளை பதிவு பண்றது. அப்படி ஒரு தியாகம் செய்யலன்னா இன்னைக்கு நமக்கு நிறைய ஹதீஸ் கிடைச்சிருக்கிறார். அபூ ஹுரைராவுடைய தியாகம் ரலியல்லாஹு அன்ஹு, அதிகமாக ஹதீசுகளை பதிவு செஞ்ச மனுஷன் அவங்க பண்ணின தியாகம் என்ன தெரியுமா? உயிர் வாழ்வதற்கு உணவு கிடைத்தால் போதும். நம்மள மாதிரி என் புள்ள, என்னுடைய பிள்ளையிட புள்ள, பிள்ளையிட புள்ள, பிள்ளையிட புள்ள, 5 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு நான் மொத்தா போய் அந்த பிள்ளைகளும் சண்டை பிடிச்சிட்டு கிடக்கிற அந்த முசீபத்து செய்யல. என்ன செஞ்சாங்க? நல்லதுக்காக வேண்டி வச்சுட்டு போறவங்க நான் சொல்லல, முசீபத்து மொத்தமா சொல்லல. சில பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் ஹலாலான முறையில அதை தன்னுடைய மூத்தவர்கள் எதற்காக வேண்டி சேகரிச்சாலும் அந்த விஷயத்த, அந்த நன்மைகளை, அந்த ஹைராத்துகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் இன்னும் பரக்கத்துக்கு அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய அருள் செய்யட்டும். நான் சொல்றது அதை வச்சுக்கிட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு கிடக்குறாங்களா அவங்கள சொல்றேன், தப்பா புரிஞ்சுக்கிற கூட. சரி, அப்போ உயிர் வாழ்வதற்கு கொஞ்சம் உணவு கிடைச்சா போதும் என்று இருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இந்த கூட்டத்தில் இருக்கு. அவங்க தான் அறிவிக்கிறாங்க, காலுபலா யார சொல்லுங்களேன், எங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. அப்படின்னா என்னது? என்ன நடக்குது? சஹாபாக்கள் கொஞ்சம் பேரு இப்படி நினைச்சிட்டாங்க, ஒரு பெரிய கஷ்டமான ஒண்ணு சொல்ல போறாங்க போல தெரியுது. ஏன்னா கூலியை பார்த்தா பெரிய கூலியா இருக்குதே, பிரம்மாண்டமான கூலி அல்லவா? அப்படியானால் அதற்குண்டான வேலையும் பெருசா இருக்கும் அப்படி நினைச்சா லேசா சொல்லிட்டு போயிட்டாங்க. இஸ்பாகுல் ஒது அப்படின்னாங்க, ஒதுவை பரிபூர்ணமா செய்யுங்க, அலல் மகாரிஹி அப்படின்னாங்க. கஷ்டமான நேரத்துல பரிபூர்ணமா ஒது செய்தல் அப்படின்னாங்க. அது என்ன மக்காரிஹி? கஷ்டமான வேலைண்டா கடுமையான குளிர்காலத்தில் அப்படின்னு அர்த்தம். கடுமையான குளிர்காலத்தில் பரிபூர்ணமா ஒது செய்கிறார். அப்படி செஞ்சா என்ன கிடைக்கும் தெரியுமா? கஸ்ரத்துல் ஹதாயா இல, அதே பாரு, கஸ்ரத்துல் ஹதாயா இலல் மஸ்ஜித், ஹுதா இலல் மஸ்ஜித், கஸ்ரத்துல் ஹுதா இலல் மசாஜித் அப்படின்னா. கஸ்ரத்துல் ஹுதா, அதிகமான எட்டோடு பள்ளிவாசலின் பக்கம் வருகிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்தஸ்து உயர வேண்டுமானால் பரிபூர்ணமா ஒது. 3 விஷயத்த சொல்றாங்க. பரிபூர்ணமா ஒது செய்தல், இரண்டாவது தூரமா இருக்கிறார், பள்ளிவாசலுக்கு நடந்து வருகிறார், நிறைய எட்டு வச்சு நடந்து வருகிறார். மூணாவதாக ஒயின்திதாரு சலாத்தி பாத சலா, ஒரு தொழுகை முடிஞ்சிட்டு அடுத்த தொழுகை இன்திதார் பண்றார், எதிர்பார்க்கிறார். இப்போ மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் லொஹரை தொழுது விட்டோம். இப்போ அடுத்து என்னது? லொஹரை தொழுதுட்டோம் மாஷா அல்லாஹ், அடுத்து அஸ்ர் வக்த் பார்த்துக்கிறோம், டைமை பார்த்துக்கிறோம், படுக்க போகிறோம், டைம் இருக்குது. இன்திதார், அவர் தூங்க போறாரு அல்லது வேற வேலையில் அல்லது வேற ஏதாவது வேலையில் ஈடுபட போகிறோம், குரானை ஓத போகிறோம், என்ன இருக்கட்டும், அல்லது வியாபாரத்தில் இருக்கிறார், என்ன பண்ணுவார்? டைமை பார்ப்பார், இன்னும் 2 மணி நேரம் இருக்கோம், 3 மணி நேரம் இருக்கோம், சரி நம்ம அப்புறம் அசருக்கு போய்க்கலாம். அவருடைய வேலையில ஈடுபடுறார். சலா பாத சலா, தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை, இன்திதார் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதையே அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த எண்ணத்தோடு இருந்தாலே உங்களுடைய பாவங்கள் 3 விஷயம் லேசான விஷயம் தான். பரிபூர்ணமா உதவி செய்யறது, மாஷா அல்லாஹ் நம்ம அழகா பரிபூர்ணமா உதவி செஞ்சிட்டோம். இரண்டாவது மஸ்ஜிதுக்கு நடந்து வருது, நம்ம வீட்டுல இருந்து உதவி செஞ்சு நடந்து வர்றது, அல்லது இங்கிருந்து இந்த நடக்கிறது, இந்த 8 கூட, இது இவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு 8 இருக்குதோ ஒவ்வொரு 8க்கும் ஒரு நன்மை இருக்கு. தொழுகை இடத்துல போய் நிக்கிற வரைக்கும் உள்ள 8கள். இப்ப நம்ம இதையே போதுமாக்கி கொள்ள வேண்டியிருக்கு, ஏன்னா சூழல் அப்படித்தான் இருக்கு. அப்போ இது ரெண்டாவது. மூணாவதாக ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த 3 இருந்துட்டால நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிறு பாவங்கள் சொல்லப்படுறதெல்லாம் புரிஞ்சுக்கிறங்க. சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அப்ப இந்த மாதிரி சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுது. நம்ம நினைக்கிறோம் சிறு பாவத்தை போட்டு மன்னிக்கிறதுக்கு எதுக்கு? சிறு பாவம் தான் நிறைய நம்ம செய்கிறோம். பெரும்பாவம் கூட
பெரும்பாவும் நம்மளை அறியாமல் செய்கிறோம். ஆனால் அது லேசுக்குள்ளே நம்ம செஞ்சிட மாட்டோம். பள்ளியோட தொடர்புடையவங்க, குரானோட தொடர்புடையவங்க, ஏகத்துவத்தில் இருக்கிறவங்க, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு இருக்கிறவங்க பெரும்பாவத்தில் நம்ம லேசுக்குள்ளே செஞ்சிடறோம். ஆனால் சிறுபாவம் தாராளமாக எல்லாருமே செஞ்சிடறோம். இப்போ சிறுபாவங்கள் லேசான பாவம்னு நினைக்காதீங்க. சிறுபாவங்கள் கூட கூட எப்படி சில கத்தராத்துகள், சில துளிகள் தான் பெரும் வெள்ளங்களாக மாறுகிறது. அதே போன்று சிறுபாவங்கள் பெரும்பாவங்களா மாறு. ஒரு மனுஷன் சிறுபாவத்தை செய்ய 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 அது பெரும்பாவத்தின் பக்கம் இழுத்து சென்று விடும். அப்ப சிறுபாவம் மன்னிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம சில நேரங்களில் சுண்ணத்து தானே நினைக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் சின்ன அமல்கள் நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துருவான். நன்மையை நிறுத்து பார்க்குற பொழுது, தராசுல நன்மையை நிறுத்து பார்க்குற பொழுது, நன்மை தட்டு கொஞ்சம் அப்படி மேலே ஒசந்து தீமை தட்டு தாழ்ந்து இருக்கிற பொழுது, கனமா இருக்கிற பொழுது, அல்லாவுக்கு ஒரு அடியான நரகத்துல போடுறதுல அல்லாவுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. அல்லாஹ் அதை விரும்ப இல்லை. அர்ஹமர் ராஹிமின்னு பாருங்க. அடோட பாவம், இவனுக்கு நன்மை தட்டு கொஞ்சம் குறையா இருக்குத. உடனே மலக்குகள்கிட்ட கேட்பானா, அவன் என்ன மாதிரி சுண்ணத்து செஞ்சிருக்கானு பாருங்க. சின்ன சின்ன சுண்ணத்துன்னு இருக்கும்ல. ரசூலுல்லாஹ் சொல்லி செஞ்சா நன்மை, செய்யாட்ட பாவம் இல்லை, அதான் சுன்னத். ரசூலுல்லாஹ் வெண்மையை விரும்பினாங்க. அவர் நினைச்சார், வெண்மை சரி அதையும் செஞ்சுக்கிறோமே அப்படின்னு சின்ன சின்ன சுன்னது, நம்ம நினைச்சு பார்க்காத சுன்னத். அது லேசான ஒரு சுண்ணத்தா இருக்கும். செஞ்சா நன்மை, செய்யாட்ட குற்றமே இல்லை, ஏன் செய்யலன்னு கூட கேட்கப்பட மாட்டார். அப்படியான சுன்னத். இதையெல்லாம் அவர் தொடர்ந்து செஞ்சிருக்கிறார். அப்படிங்கும் போது அல்லாஹ் என்ன பண்ணுவோம், அந்த சுண்ணத்தையெல்லாம் அள்ளி போடுங்கம்மானால. போட்ட உடனே நன்மை தட்டு அப்படி சொல்றோன்னு ஏறி அவருக்கு அது வெயிட்டா போயிருமா, அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பும். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, சுண்ணத்து தானே என்று நம்ம நினைத்து சில நேரங்களில் விட்டுறமே, அது எங்க கை கொடுக்குது பாத்தீங்களா? நன்மை தட்டு குறைவாக இருந்து ஆடிக்கொண்டு நரகத்திற்கு செல்ல போகிறான் என்கிற நிலையில இருக்கிற பொழுது, இந்த சிறிய சுண்ணத்துக்கள் தான் அல்லாஹுடைய ஃபضலால், ரஹ்மத்தால், கிருபையால், அவனுடைய அருளால் அவனை சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்த்துறது. அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அதனால சின்ன சுண்ணத்து தானேன்னு நினைக்காதீங்க. நம்மளை அறியாம நிறைய சுண்ணத்துக்களை விட்டுக்கிட்டே இருக்கிறோம். சின்ன சுண்ணத்து தான். அல்லாஹ் காப்பாற்றணும். ஆகிரத்துல போய் அதனுடைய இன்பத்தை புரிகிறதுங்கிறது இல்லை, இங்கேயே புரிந்து கொண்டால் வெற்றி நமக்கு இருக்கிறது. அதே மாதிரி சிறுபாவம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுவதில் நாம் என்னென்ன இருக்கிறதோ அந்த அமலெல்லாம் செய்யுங்க. காரணம், சிறுபாவங்கள் தான் பெரும்பாவத்திற்கு கொண்டு போய் சேர்த்துரும். அந்த சிறுபாவங்களை சேர்க்க சேர்க்க பெரும்பாவம் ஆயிரும். நல்லா காப்பாற்றுறவன். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சிறுபாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவ்வளவு தத்துவங்களை சொல்கிறாங்க. ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறோம். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுபாவங்கள் மன்னிக்கிறதுக்கு இன்னொரு எளிய வழி, நம்ம கிட்ட நடைமுறையில் உள்ளது தான், வேற ஒன்று புதுசாலாம் ஒன்றும் இல்லை. இருக்கிற இபாதத்தை ஆமல ஒழுங்கா செய்யுங்கப்பா அப்படிங்கிறது தான். அதைத்தான் நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு வரோம். நம்ம ஒதுச்சிரோம், நம்மகிட்ட பழக்கம் இருக்குத்தானே, ஒதுச்சிற பழக்கம் இருக்குத்தானே செய்யுது. தொழுகைக்கு வரவங்க எல்லாரும் ஒதுச்சி. அப்போ இதைத்தான் நீங்க ரசனையோடு செய்யுங்க, அதுக்கு கண்டிப்பா அல்லாஹ் கூலி வச்சிருக்கான் பாருங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் சப்பஹ அல்லாஹு ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின். ஒவ்வொரு தொழுகை முடிந்த பிறகும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லது 34 தடவை அல்லாஹு அக்பர், மொத்தத்தில் 100 நீங்க செஞ்சிட்டா அதோட லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்படி மட்டும் ஓதிடுங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு. என்னதான் இருக்கட்டுமே, தொழுகை முடிஞ்ச உடனே அவசர அவசரமா வெளியே போகணுன்றாலும் அந்த சபையிலிருந்து இதை ஓதிட்டு போங்க. இதுல ஒண்ணும் பெருசா இல்லை. சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹான். இப்படி என்றதா இப்படி என்றதா இப்படி என்றதா இப்படி என்றதா இப்படி என்றதா. நம்ம ஹதீஸ்ல பார்த்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் இப்படி எண்ண மாதிரி தான் இருக்கு. இப்படி எண்ண மாதிரி. அதுக்காண்டி இப்படி எண்ணுங்க இது சுன்னத்துல நான் சொல்ல மாட்டேன். ஹதீசுகள்ல பார்க்கும்போது விரலை இப்படி எண்ண மாதிரி தான் இருக்கு. நம்ம இப்படி என்ற பழக்கம் இருந்தா இப்படியும் எண்ணிக்கிறேங்க, அல்லது இப்படி என்ற மாதிரி ஏதோ. ஆனா ஹதீசுகளுடைய அந்த இதுகள்லாம் பார்க்கும்போது இப்படி சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹான். நம்மகிட்ட இப்படி என்ற பழக்கம் இருக்கும்ல, 3 இப்படி சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். எப்படி பழக்கம்? அதிகமானவங்க இப்படிதான் எண்ணுவோம். சரி,
இப்போ நீங்க 33 தடவை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை அல்லாஹு அக்பர், இது நடைமுறையில் இருக்கிறது தான். கொஞ்சம் கவனத்தோட செஞ்சிருவோம். லா இலாஹ இல்லல்லாஹ் கடைசியா முடிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், முடிஞ்சது. 100 ஆயிருச்சு. இதுக்கு என்ன கூலி தெரியுமா? கஃபிரத்து ஹதாயா, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சும்மா சொல்லல, வெறும் பாவங்கள் மன்னிக்கப்படும் நிறுத்தில. ஒயிங்கானத்து மிதல ஜுபரில் பஹர், கடல் நுரை அளவுக்கு அவருடைய பாவம் இருக்குமா? நம்ம எவ்வளவு பாவமா, அவ்வளவு பாவத்தையும் மன்னிக்கிறான். எப்படி? கடலில் நுரை அளவுக்கு பாவம் இருக்குமானா அந்த பாவம் மன்னிப்போது. வெறும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் என்கிற அந்த வார்த்தை ஒரு தடவை, மொத்தத்தில் 100 தடவை. நடைமுறையில் உள்ள ஒரு செயல்பாடு தான். இது திருப்தியாக செஞ்சிட்டால் நம்முடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தால் மன்னிக்கும். இதில் பிஸி ஆகிட்டாலே பெரும்பகுதி ஃபித்னா குறைஞ்சு போகும். அனாவசியமான பேச்சுக்கு வரமாட்டான். சும்மா இருக்கிறனால தானே சண்டைக்கு வர்றான். சும்மா இருக்க போய் தானே அநியாயமாக பேசிகிட்டு இருக்கான். எதுக்கு? அதுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பியாத்துகளை சொல்லி கொடுத்தாங்க சஹாபாக்களுக்கு. தஸ்பியாத்துகள் செய்யுங்க, சும்மா இருக்கும்போது சலவாத்து சொல்லுங்க. இந்த சலவாத்துக்கெல்லாம் உங்களுக்கு நம்பரே இல்லை. மற்றதுக்கெல்லாம் நம்பர் இருக்குது. சுப்ஹானல்லாஹ் 33 தடவை தான். சலவாத்துக்கு நம்பர் இருக்குதா? எந்த இத்தனை தடவை சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை. எதெல்லாம் நம்பர் சொல்ல இல்லையோ அதெல்லாம் என்ன அர்த்தம்? சும்மா இருக்கும்போது சொல்லிக்கிட்டு, சும்மா இருக்கும்போது அனாவசியமாக பேசாத. போயிட்டு பள்ளிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஃபித்னா பண்ணாத. பள்ளிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு ஃபித்னா, ஒரு ஃபசாது, ஒரு திட்டம் போடுறான். அந்த காலத்தில் திட்டம் போட்டாங்க சஹாபாக்களும். அந்த திட்டம் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கான திட்டம். இவன் அடுத்தவனை நாசமாக்குற திட்டத்தை பள்ளிவாசலில் போடுறான். எவ்வளோ கொழுப்பு இருக்கும்! பள்ளிவாசலில் உட்காந்துக்கிட்ட ஜமாத்தை உடைக்கிற வேலையும், மக்களை இழிவாக பேசுகிற வேலையும், அதே போன்று மற்றவர்களை கேவலமாக பேசுகிற வேலையும். எவ்வளோ பெரிய ஒரு ஷைத்தான்கள், தஜ்ஜால்கள் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில உருவாகி கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி இபாதத்துகளை, சின்ன சின்ன அமால்களை செய்யுங்க. இந்த ஃபித்னாக்கள் ஃபசாதுகள் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். பாவங்கள், சிறு பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடறான். சிறு பாவங்கள் மட்டும்தான். அப்போ இன்னொரு பாவம் இருக்கிறத இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அதை பற்றி விரிவாக பேசுவோம். எனவே அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய சிறுபாவங்களை எல்லாம் மன்னித்து, பெரும்பாவங்களை மன்னித்து, நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உன்னதமான இடத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட நம்ம துவா செய்து கொள்வோம். அடுத்து அருமையானவர்களே, இன்னைக்கு 29வது நோம்பில் இருக்கிறோம். நோன்பை பெருநாளை முடிவு செய்கிறதுக்கு 3 வழிகள் தான். நோன்பை பெருநாளை முடிவு செய்கிறதுக்கு 3 வழி தான். ஒன்று, பிறையை கண்ணால் பார்க்கணும். கண்ணால் பிறை பார்த்து நோன்பு வைங்க, கண்ணால் பிறை பார்த்து நோன்பை விடுங்க. இது ஒரு வழி. நம்ம பார்க்கணும், தெரியுதான்னு பார்த்துட்டோம் நோன்பு, பிறையை பார்த்துட்டோம் பெருநாள். இது ஒரு வழி. 2வது வழி, நாம் பிறை பார்த்த தகவல் வருதல். யாராவது எங்கேயாவது கண்ணால் பிறை பார்த்தோன்னு சொல்லணும். சும்மா ஏற்கனவே முடிவு செஞ்சு சொல்கிறதில்ல, கண்ணால் பிறை பார்த்துட்டோன்னு சொல்லணும். தகவல் வருது. எவ்வளோ தூரத்தில் இருந்தால் அதெல்லாம் தூரமெல்லாம் சொல்லலை. அதனால தான் ஒரு காலத்தில் நம்ம ஊரில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருந்தது. இப்போ தமிழ்நாடுன்னு ஆகிப்போச்சு. போன மாதம் கூட ஆந்திரா பிறை வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது எப்படி முடிஞ்சிச்சு, சாத்தியமாயிற்று அப்படின்னு சொன்னால், தகவல் என்பது எவ்வளோ தூரம் ரசூலுல்லாஹ் சொல்லல. உங்களுக்கு எவ்வளோ தூரத்திலிருந்து செய்தி வருதோ, அது தெளிவாக வருதோ, பேணுதலோடு வருதோ, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவங்க ஏமாத்துவாங்க போவாங்கன்னா அது அவருக்கும் அல்லாவுக்கு மத்தியில் உண்டான விஷயம். உங்களுக்கு தகவல் வருதா, ஏற்றுக்கொள்ளுங்கள். இது 2வது வழி. 3வது வழி என்ன? தகவலும் வரையில, பிறையும் நம்ம பார்க்கல. 3வது என்ன? மாசத்தை 30ஆக பூர்த்தி செய்தல். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு ஹதீஸ் ஆதாரம் வேணுமா இல்லை? என்னோட சொந்த கருத்து இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சூமு லிருயதிஹி வஅஃதிரு லிருயதிஹி வஇன்கும் அலைக்கும் ஃபஅதிம்மு 30 வஇன் ஷஹித ஷாஹிதானி சூமு வஅஃதிரு. அந்நசாயில வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து தான் நம்ம பிறையை முடிவு செய்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு 29வது பிறையில் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நைட்டுக்கு பிறையை பார்க்கணும். பிறையை நம்ம பார்க்கணும். நமக்கு தெரியலன்னா தகவல் எங்கிருந்தாவது ஆதாரப்பூர்வமாக பார்த்த செய்தி வருதான்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதுக்கு கொஞ்சம் கால தாமதமாகும். எதிர்பார்த்து வந்துச்சு, செய்தி வந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பெருநாளாக கருதப்படுகிறது.
அப்படி வர இல்லைன்னு வைங்க, செய்தி வரையில் நம்மளும் பார்க்க இல்லைன்னா நாளைக்கு நோன்பு, திங்கட்கிழமை பெருநாள். இந்த அடிப்படையில் இன்று இரவு நாம் எதிர்பார்ப்போம். எதுக்கும் தயாராக இருந்துக்கிறோம். ஒன்று நோன்பா இருந்தாலும் தயார், பெருநாளாக இருந்தாலும் தயார் என்கிற அடிப்படையில் நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எது ஹைரோ அது நடக்கும். நம்ம நினைக்கிறோம் 30 நோம்பு வந்துட்டா நல்லதா இருக்கு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 20 ரசூலுல்லாஹ் மாசம்டா 29 30. அதனால 29 வந்தாலும் பரிபூரணமான நோம்பு தான், 30 வந்தாலும் பரிபூரணமான நோம்பு தான். அதனால தான் ஹதீஸ்ல குர்ஆன்லாம் மாதம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு, நாளை சொல்ல இல்லை. ஏன்னா 29 வரும் 30 வரும். இது உங்களுடைய தெளிவுக்காக வேண்டி சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து நமக்கு சொர்க்கத்தில் கண்மணி நாயகத்தோடு குடியிருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தர வேண்டும். ஹவுதுல் கௌதர் என்கிற தடாகத்தில் நாம் ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான கையால் தண்ணீரை வாங்கி கொடுக்கிற நசீபை ரப்பல் ஆலமீன் நாம் அனைவர்களுக்கும் நாம் நோக்கிற நோன்பால், நாம் ஓதுகிற ஓதுதலால், இபாதத்தால், அல்லாஹ் அதனுடைய பொருட்டால் நமக்கு அந்த கூலியை தருவானாக, ஆரோக்கியத்தை தருவானாக. பல ரமதான்களை இபாதத்தோடு சந்திக்கிற நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மவர்களுக்கும் நம்முடைய மூத்தவர்களுக்கு அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல துஆ செய்து எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.